மக்களே பிக் பாஸ் சீசன் 9ல சாப்பாட்டு சண்டை, சோத்து சண்டை வந்துருச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கங்க. சாப்பாட்டு சண்டை வந்துருச்சுங்க. டிபி 9ல பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாரு. அதாவது காமன் ஃபுட்ன்னு ஒரு ஃபுட்ட குடுத்து, எல்லாரும் ஒரு சின்ன கிண்ணத்த வச்சு சரி பாதியா பிரிச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. மனுஷன் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஒரு வீட்ல இருக்கிறவங்க இருக்கிற உணவ கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கிண்ணத்திலயோ, ஒரு இதுலயோ வந்து அவங்கவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஷேரிங் அப்படிங்கிறது பண்ணணுங்கிறது சரியான விஷயம் தான். ஆனா எங்க அக்கா இருக்கிறாங்க பாருங்க, நடிப்பு அரக்கி. நடிப்பு அரக்கன் எங்க அண்ணன் தர்பூசணி தெரிஞ்சதுதான். நடிப்பு அரக்கி யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு? விஜே பார்வதி அக்காவே தான். போன வாரம் வேற லெவல் அக்காவை ரோஸ்ட் பண்ணியிருந்தாலையும், ஹேட்டர்ஸ சம்பாரிச்சிருந்தாலையும், எங்க அக்கா மனசு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும் மக்களே. அவங்க வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கிறாங்க. உள்ள யாரெல்லாம் கன்டென்ட் குடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அராத்தா, ரூடா ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க கம்பல்சரி 50, 60 நாளைக்கு மேல இருப்பாங்கன்னு எங்க அக்காவுக்கு தெரியும். அதனால நீங்க எத்தன ஹேட்டர்ஸ் வந்தீங்க? எவ்வளோ பேர் உள்ள அக்காவ வந்து ஹேட் பண்ணீங்க? எவ்வளோ பேர் வம்பிழுக்கிறீங்க? ஆனாலையும் பிரிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எங்க அக்கா வந்து பிக் பாஸோட தெளிவா கத்துக்கிட்டு வந்த ஒரு ப்ராடக்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா, எங்கெங்க போய் பேசணுமோ, முதுகுக்கு பின்னாடி பேசுறது, புரணி பேசுறது, எதுவா இருந்தாலும் எங்க அக்கா வெல்டானா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பார்க்க முடியுது மக்களே. எங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடு விஷயத்துல அளவா கம்மியா தாங்க எடுத்தாங்க. நான் விடுங்க. நீங்க என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? எனக்கு தேவையானத நீங்க என்ன முடிவு பண்றது? ஒரு சின்ன கிண்ணத்த எடுத்துட்டு போயி, எனக்கு எவ்வளவு தேவையோ, அந்த ஃபுட்ட நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாரி அளவுல ரொம்ப கம்மியா தான் எடுத்தாங்க பாவம். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நாம. கம்மியா தான் எடுத்தாங்க. ஆனா, எப்படி நீங்க எடுக்கலாம்? எப்படி நீங்க எடுக்கலாம்? அப்படி இப்படின்னு எல்லாரும் உள்ள அக்கா வந்து அது இதுன்னு பண்ணும்போது, அக்காவ திரும்பவும் அழுவ வச்சுருவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அந்த மாரி தான் பேசுறாய்ங்க. எங்க அக்காவ பத்திக்கிட்டு எல்லாரும் ஒரு மாரி பேசுறாய்ங்க தான். ஆனா, அக்கா வந்து சாப்பாட்டு கம்மியா தாங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம திவாகரன் வந்தாரு. ஏதாவது நம்ம பாரக்காவ சொல்லிட்டாவே பக்கத்துல வந்து நின்னுகிட்டு, "நீ என்னதான் இருந்தாலும் ஏப்பா, அத வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாதுப்பா. அளவு கம்மியா தான்ப்பா எடுத்தாங்க." ஆனா, அந்த இடத்துல எங்க அக்கா ஒரு கன்டென்ட்ட பிளான் பண்றாங்க. என்ன கன்டென்ட்ன்னு கேட்கிறீங்களா? அளவு கம்மியா எடுத்திருக்கிறா அந்த பொண்ணு. எல்லாத்த விட கம்மியா தான் எடுத்திருக்கிறா. அந்த பொண்ண சாப்பிடுறதுக்கு கூட நிம்மதியா விட மாட்டீங்களா? என்ன இப்படி பண்ணிட்டே இருக்கிறீங்க? அப்படின்னு புதுதளத்துல கம்பல்சரி எங்க அக்காக்காக எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. அக்காவுக்கு அது தெரியும். ஆனா நம்ம தர்பூசணி என்ன தெரியுமா? வந்து நாகரிகம் இதெல்லாம் என்னப்பா? கிண்ணத்துல எடுத்து சாப்பிடுறதெல்லாம் என்ன நாகரிகம் இருக்குது? ஏன்னா தர்பூசணியா லக்ஸுரி லைஃப்ங்கிறீங்க. ஏங்க நம்ம வாழ்ற லைஃப்ப பத்தியெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். லக்ஸுரி லைஃப்ங்கிறீங்க. கிண்ணத்துல சாப்பிட்டா நாகரீகம் இல்லைங்கிறீங்க. கிண்ணத்துல சாப்பிடுறதெல்லாம் என்னடா நாகரீகத்த கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. நீங்க வந்து ஓவரா உங்களுக்குன்னு ஒரு நேம் கிடைச்சிருக்குது. அது ஓகே. தர்பூசணியான ஏன்டா உள்ள போனாரு? இவரெல்லாம் எப்படி பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள விட்டீங்க? அப்படின்னு கேட்டவங்க எல்லாம், ஓகே இந்த மனுஷன் ஏதோ பண்றாருப்பா. பரவாயில்லப்பா. அப்படின்னு ஒரு 1,80,000 ஓட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தட்டி விட்டது கன்ஃபார்ம் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் விஜே பார்வதி அக்காவையும், கலையரசனுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்க. தள்ளி நின்னு உங்களோட கன்டென்ட்ட நீங்க பாட்டுக்கு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா மேபி எப்பயோ நம்ம சொன்ன மாரி தான். அந்த டைட்டில் வின்னர் லெவலுக்கு ஃபைனல் லிஸ்ட்ல கூட போலாம். நீங்க உள்ள போய் ஒரு சிங் சங் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நம்ம தர்பூசணியனுக்கு தான். இத வந்து செய்யாம விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பார்வதி அக்கா பின்னாடியே போயிட்டு இருக்காதீங்க. அக்கா எப்ப வேணாலும் பல்டி அடிச்சு எப்படி வேணாலும் வருவாங்க. ஏன்னா அவங்க பிக் பாஸ் ஹவுஸுக்காகவே வெல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறவங்க. நீங்க அவங்க பின்னாடிலாம் போய் பேசிட்டு இருக்கிறது வந்து தர்பூசணி அண்ணனுக்கு நல்லதில்ல. எஃப்ஜி அதான் சொல்றாரு. நீங்க தனியா வந்து பேசினா கூட திவாகரனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது என்னமோ. பார்வதி கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும், அவங்கள பின்னாடியே புடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும், ஒரு மாரி அண்ணனுக்கு நோஸ் கட் ஆகும். அப்படியே கடுப்பாகும். ஹேட்டர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அது வேணா சத்தியமான உண்மைதான். ஏன்னா, எஃப்ஜே சொன்னது ஒரு விஷயம் எடுத்துக்கணும். திவாகரனா, நீங்க தனியா கண்டென்ட் குடுங்க. பாருக்க எப்பயும் போல அக்காவோட கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அக்கா பாத்துக்குவாங்க. அக்காவோட ஷோவ அக்கா பாத்துக்குவாங்க. நீங்க கலையரசனா இருக்கட்டும், நம்ம திவாகரனா இருக்கட்டும், யாரும் செய்ய வேண்டியதில்ல. ஏன்னா எங்க அக்கா வேற லெவல். எங்க அக்காவுக்கு தெரியும். இந்த வாரம் நெறைய ஹேட்டர்ஸ் சம்பாரிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் என்ன பண்ணணும்னு எங்க அக்காவுக்கு தெரியும். அதே மாரி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கன்டென்ட் குடுத்துட்டு போங்க. சப்போர்ட்ங்கிற பேர்ல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உள்ள. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ஒர்க்கா செயல்படுறத விட்டுட்டு அவங்க திறமைய பிக் பாஸ் ஹவுஸ்ல காமிச்சிட்டு போலாம். எங்க அக்கா கேரண்டியா ஒரு ஸ்கோர் பண்ணிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.